தெரியுமா? நம்ம சிங்கராஜா இருக்கார்ல, அவர் பெரிய வீரர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் பெரிய தூங்கு மூச்சி. அவர் ஒரு நாள் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ சுண்டெலி என்ட்ரி கொடுத்துச்சு. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? தி லயன் அண்ட் தி மவுஸ். நம்ம சிங்கம் ஒரு மரத்தடியில நல்ல சத்தம் போட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே வந்த நம்ம சுண்டெலி சிங்கத்தோட மூக்கு மேலே ஏறி ஸ்லைட் அடிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. சடன்லியா சிங்கம் முழிச்சுக்கிருச்சு. யார்டா அது என் மூக்கு மேலே கல்யாண மண்டபமே கட்டி விளையாடுறது? இப்போ உன்னை கிரன்ச்சி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு முடிக்கிறேன். உன்னை சுண்டெலி பயத்தில் கத்திடுச்சு. ஐயோ கிங், என்னை விட்டுருங்க, நான் ரொம்ப சின்ன பையன், என்னை சாப்பிட்டா உங்கள் பல்லு இடுக்கில் கூட சிக்காது, என்னை விட்டுடுங்க, உங்களுக்கு எமர்ஜென்சினா நான் உதவி பண்ணுறேன். சிங்கம் பயங்கரமாக சிரிச்சிருச்சு. டேய் குட்டி டப்பா, நீ போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? சரி போ போ, உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. சில நாட்கள் கழிச்சு சிங்கம் வேட்டைக்காரர் வலையில மாட்டிக்கிச்சு. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு பயந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நம்ம சுண்டெலி, டோன்ட் வரி கிங், நான் வந்துட்டேன் அப்படின்னு தன்னோட வெக்க பல்லால வலைய கட்டிச்சு சிங்கத்தை காப்பாத்திடுச்சு. சிங்கம் இப்ப ஷாக் ஆகி கேக்குது, எப்படி எழுத்தப்பி இப்படி பண்ணுன? சுண்டெலி சீன் போட்டுக்கிட்டே சொல்லிச்சு, இல்லை நம்ம டேலண்ட் தான் சிங்கராஜாவே. குட்டீஸ், இந்த கதையோட மாறல் என்ன தெரியுமா? உருவம் சின்னதா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இருக்கும். அதனால உங்க தம்பி தங்கச்சிகளை சின்ன பசங்க இருந்தாலும் அவங்க டம்மின்னு நினைக்காதீங்க. உங்க சாக்லேட் எல்லாம் திருடி சாப்பிட்ற டேலண்ட் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஹாய் குட்டீஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.